ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கேடெக் சேனல். நான் தான் புனேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம காண்டாக்டில் இருக்க எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை வந்து பார்க்கணுன்னு நம்ம எடிட் பண்ணியெல்லாம் செட் பண்ணியிருப்போம். ஆனால் யாரெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வந்து பார்த்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ யாரெல்லாம் உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வந்து பார்த்துருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணலாம். அது எப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் கூட வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இமேஜாக வந்து வாட்ஸ்அப் ப்ரொஃபைலாக செட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ப்ரொஃபைல் வந்து யார் யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பாக்ஸ். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்ட் லிங்காக வந்து கொடுக்கல. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் டவுன்லோட், ப்ரைவேட் ரீட், டைரக்ட் சாட் லிங்க், ஸ்மைலி, கிளியர், பிளாக் சாட், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா who viewed my profile அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கண்ணோட ஐக்கான் போட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓகே அக்ரி அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை வந்து யார் யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து வரும். நீங்கள் இதுமாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நார்மல் வாட்ஸ்அப். அந்த வாட்ஸ்அப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதை தவிர அந்த நார்மல் வாட்ஸ்அப்பை தவிர ஜிபி வாட்ஸ்அப், ஏஐ வாட்ஸ்அப், இதுமாதிரி ஹீரோ வாட்ஸ்அப், பிங்க் வாட்ஸ்அப்னு இதுமாதிரி நிறைய வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சில வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இந்த அப்ளிகேஷன் வந்து சப்போர்ட் ஆகுது. மிச்சம் நிறைய வாட்ஸ்அப்புக்கு வந்து சப்போர்ட் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதே லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷன்ஸுக்கு வந்து பிளாக் கொடுத்துக்கோங்க. ஆட் ஃப்ளேவோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். உங்களுக்கு ஆட் ஃப்ளே பற்றி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்கிப் ஆட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது பர்மிஷன் வந்து கேட்டுச்சுன்னா அதுக்கு வந்து பிளாக் கொடுத்துக்கோங்க. இப்போ கேட்குற பர்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அலோவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்துடும். இப்போ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஏபிகேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங்னு வரும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப்பில் வந்து டவுன்லோட் கேட்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இப்போ நோட்டிஃபிகேஷனோட பர்மிஷன் வந்து நம்ம அலோவ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் வந்து 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எந்தெந்த வெப்சைட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துருக்கீங்களோ அந்த வெப்சைட்டோட எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் அலோவ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேடெக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி நான் அடுத்த வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.